வார்டு புயலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் SR ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புயல் போன்ற நிகழ்வுகள் இருக்கும் பொழுது கனமழை, கடுங்காற்று மற்றும் அலை எழுச்சி இருக்கும். அலை எழுச்சி போன்ற நிகழ்வுகள் இருப்பதன் காரணத்தினாலே குறிப்பாக இது எங்கு கிடைக்கின்றதோ அதற்கு வட பகுதியிலிருந்து அந்த அலை எழுச்சி இருக்கும். ஸோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்க தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு வந்துவிட வேண்டும். அடுத்தது, கனமழை இருப்பதன் காரணத்தினால் சில இடங்களிலே வெள்ளப்பெருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தண்ணீர் மாசுபட்டு விடும். நல்ல தண்ணீர் எது அப்படின்னு கூட தெரியாத நிலை வரும். அந்த காலகட்டங்களிலே நாம் நல்ல தண்ணியை பாதுகாப்பாக குடிக்கக்கூடிய தண்ணியை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தபடியாக மருந்து, மாத்திரைகள், நல்ல உணவு அதெல்லாம் வைத்துக் கொள்வது நல்லது. மீன் தடை இருப்பதன் காரணத்தினாலே நம்ம டிரான்சிஸ்டர் போன்ற சாதனங்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்தது, ஜன்னல்லாம் மூடி வைத்து விட வேண்டும், நல்ல காற்று அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலே. அடுத்து, புயல் கடந்த பின்பு கூட இந்த ஒயர்லாம் தொங்கின்னு இருக்கும், கண்டிப்பாக தொடக்கூடாது. அடுத்தபடியாக இந்த புயல் கடக்கும் காரணத்தினாலே காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலே தயவு செய்து வெளியில் வராமல் இருப்பது நல்லது. அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு செக்டாருக்குன்னு பார்த்தா அந்தந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தானே புயல் வந்த போது கூட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா நம்ம சிறப்பாக இருந்தோம்னு சில பேர் நினைச்சாங்க. அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது. இப்போ பயிர் வகை இருக்கு, கண்டிப்பாக இந்த இடத்துல கடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுன்னா மகசூல் செய்யக்கூடிய நிலையிலே அந்த பயிர் இருந்தால் அதை மகசூல் அந்த ஹார்வெஸ்ட் பண்றது நல்லது தான். அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நடவடிக்கை ஒவ்வொரு செக்டருக்கும் அவங்க எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, இது இப்போ கடும் புயலா இருக்கு. கரைக்கு அருகே வரும்போது கடும் புயலை வலுவிழக்குமாங்கிறது வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லும். ஸோ அதுக்கேற்றால் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்தபடியாக தானேலாம் மிக கடும் புயலா, தீவிர புயலா வந்தது. ஸோ வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாமா வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது வானிலை ஆய்வு நிலையம் என்ன நம்ம அறிக்கை கொடுக்குறதோ அதுக்கேற்றவாறு நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான்.